ஓர் அடர்ந்த காட்டில் பசியால் வாடிப்போயிருந்தது ஒரு நரி. அதன் வயிறு உணவிற்காக ஏங்கியது. நடந்து வந்த நரி ஓர் ஆற்றங்கரையை அடைந்தது. ஆற்றின் மறுபுறம் பசுமையான கரும்புத் தோட்டம் இருப்பதை பார்த்தது. அதன் கண்கள் ஆசையால் மின்னின. அந்த தோட்டத்தில் நிறைய நண்டுகள் இருக்கும், அவற்றை ருசித்து உண்ணலாம் என்று நரி கனவு கண்டது. அப்போது அங்கு இருந்த ஒரு ஒட்டகத்தை பார்த்தது நரி. அதன் மனதில் ஒரு தந்திரமான திட்டம் உருவானது. ஒட்டகமே, ஆற்றின் அக்கறையில் உனக்கு பிடித்த இனிப்பான கரும்புகள் நிறைய உள்ளன, நாம் அங்கு போகலாமா என்று நரி ஆசை காட்டியது. ஒட்டகமும் சம்மதித்தது. நரியை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு மெல்ல ஆற்று நீரை கடந்து அக்கறையை நோக்கிச் சென்றது. தோட்டத்தை அடைந்ததும் ஒட்டகம் மகிழ்ச்சியுடன் கரும்புகளை தின்னத் தொடங்கியது. நரியும் ஓடி ஓடி சேற்றிலிருந்த நண்டுகளை பிடித்து தன் பசியை தீர்த்து கொண்டது. வயிறு நிறைந்த நரிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. மற்றவர்களைப் பற்றி அது யோசிக்கவே இல்லை. மகிழ்ச்சியில் நரி வாய்விட்டு பலமாக ஊளையிடத் தொடங்கியது. சத்தம் கேட்டு ஓடிவந்த தோட்டக்காரன் பயிர்களை நாசம் செய்த ஒட்டகத்தை பார்த்து ஆத்திரமடைந்தான். பாவம், அந்த ஒட்டகம் நரியின் செய்கையால், தோட்டக்காரனின் தடியடியால் பலமாக அடிவாங்கியது. முதுகில் வீக்கத்தோடும் வலியோடும் ஒட்டகம் ஆற்றங்கரைக்கு திரும்பியது. நரி புதருக்குள் ஒளிந்து தப்பித்துக் கொண்டது. திரும்பும் வழியில் நரி மீண்டும் ஒட்டகத்தின் முதுகில் ஏறிக்கொண்டது. ஏன் ஊளையிட்டீர் என்று ஒட்டகம் கேட்டபோது, வயிறு நிறைந்தால் எனக்கு ஊளையிடுவது பழக்கம் என்று நரி அலட்சியமாகச் சொன்னது. ஆற்றின் நடுவே வந்ததும் ஒட்டகம் மெல்ல ஆற்று நீரில் புரண்டது. ஏன் இப்படி செய்கிறாய் என்று அலறிய நரியிடம், வயிறு நிறைந்தால் எனக்கும் நீரில் புரளுவது பழக்கம் என்று கூறி ஒட்டகம் பாடம் புகட்டியது. ஆபத்தான நண்பர்கள் ஆபத்தானவர்களே.